அகத்தீசாய நம. ஓம் 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 அகத்தீசாய நம. அன்புள்ள சன்மார்க்க சங்க உறுப்பினர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஆசான் அகத்தீசர் நம் ஆன்மீக அன்பர்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் மற்றும் இந்த துறையில் நாட்ட உள்ள மக்களுக்காகவும் ஒரு பூஜா விதி முறை, பாராயண முறை ஆசான் வகுத்து தந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை சிவபுராணம், நேற்று திங்கட்கிழமை கீர்த்தி திராகவல் என்று போற்றி திராகவல். இப்படி பாடல்களை எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் யாரும் சொல்லவில்லை. நாங்களும் சோடி பார்த்தோம். இப்படிதான் பூஜை, இப்படிதான் முறை. பக்தி நெறியை கடைபிடித்து, பக்தியை கடைபிடித்து பெரியவங்க ஆசி பெற்று அது பிறகுதான் இந்த யோக நெறிக்கு வர வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது. இது அதனால்தான் நான் இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 24 ஆண்டுகள் நான் ஒரு இந்த துறையில் சித்தி பெற முடியாமல் உள்ளது. நீங்கள் செய்த புண்ணியம். ஆசான் அகத்தீசர் முறையோடு வர வேண்டும். சரிகை கிரிகை யோக ஞானம்னா முறையோடு வர வேண்டும் என்பதற்காக இதான் அடிப்படை. இந்த சரிக மார்க்கம் அது வள்ளுவன் சொல்லுவான், அறம் பொருள், இது அறம் என்றார். அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லுவான். இங்கே சரிகை கிரிகை யோக ஞானம் இதெல்லாம் தலைவன் மனம் மறங்கி இந்த காலத்தில் சொல்லுகிறார். அந்த காலத்தில் என்னிடம் சொல்லவில்லை, இப்படிதான் போகுதுன்னு சொல்லவில்லை. அது எனது காலதாமதம் ஆக வேண்டும் என்பதற்காக செய்திருக்கலாம், அது எனக்கு புரியவில்லை. ஆகவே இந்த ஒவ்வொரு நாளும் அந்த பாராயணத்தில் மாணிக்க வாசகர், மணிமொழி மாணிக்க வாசகர் மிகப்பெரிய தபசி, ஞானின்னா சேராங்க. இப்போ 24 வருஷம், 24 ஆண்டுகள் உப்பு இல்லாமல் சாப்பிட்டு வந்தவன். இதில் இப்போ 8 மாதம் அங்கே காலையில் உணவே இல்லை. பச்சை தண்ணா குடித்தவன். சிரமத்தை 6 மாதம் 1 வருஷமோட உணவே இருக்காது. காலையில் 2 பழம் சாப்பிடணும், மாலையில் 2 பழம் சாப்பிடணும். ரொம்ப கடுமையான பட்டினி. அப்போ அதான் நேற்றே சொன்னோம். 15/17/9/76 முதல் 3/12/81 வரை இரவு பகல் தூங்கவில்லை, உப்பலா உணவு. இது மாதிரி கடும் உழைப்பு. இவரை கடுமையான பாடுபட்டாக வேண்டும். அவ்வளவு லகுவாக எல்லாரும் கடைபிடிக்க முடியாது. இருந்தாலும் கடைபிடிக்கலாம். அதுக்காக சோர்வடைய வேண்டியதில்லை. ஆஹா உப்புலாம் சாப்பிடுமா, என்ன செய்யறது, பட்டினி கிடக்கணுமா, ராத்திரி முழு முழிக்கணுமா? இல்லை, நம்ம எல்லாம் ஒன்று செய்ய வேணாம். இப்போ அகத்தீசன், நந்தீசன், ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், தாய்மான சாமிகள், பட்டத்தார் போன்ற ஞானியை பூஜை செஞ்சா இப்போ அப்படி போற போக்குல செய்யலாம். எல்லாம் அந்த வைராக்கியம் வரும். இப்போ அகத்தீசர், ராமலிங்க, மாணிக்கவாசன் இருக்கிறார். அவங்களும் பெரிய மகான்கள், அமைச்சராக இருந்தவர், சிறந்த அறிவாளி. இதுக்கு அறிவே கடல் இந்த அறிவுக்கு எல்லை இல்லாத காது. அப்பேற்பட்ட ஆசான் தான் மாணிக்க வாசகர். இப்போ அவரே அவ்வளவு எப்படியா கஷ்டப்பட்டார்னா, திருவருள் இருந்தால் இப்போ மாணிக்க வாசகன், ராமலிங்க சாமிகள், அகத்தீசன், அருணிகநாதன், பட்டணத்தார் ஆசி இருந்தா இதெல்லாம் ரொம்ப லேசா செய்யலாம். தூசி ஆசி இருந்தா தூசி மாதிரி. 24 வருஷம்னா 100 வருஷமோட இருக்கலாம், உப்புலாம் சாப்பிடலாம். பெத்த பாசம் அட்டு தானே இருக்கணும், அதுவும் இருக்கலாம். எல்லாம் தயவு இருக்கணும். இப்போ ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசனை அது நூலை தொடும் போது வைராக்கியம் நம்ம தேடிட்டு வரும். வைராக்கியம் உப்புலாம் சாப்பிடலாம். அதுக்குரிய பண்பு இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும், இருக்கும். தொட்டது தொடங்கணும், இருக்கும். மன லயப்படணும். பூஜை செய்யும்போது மன லயப்படணும். அதுக்கும் அருள் செய்வாங்க. சரியா இப்போ நான் தவம் மேற்கொண்டிருக்கேனே, எனக்கு பொருள் வேண்டுமே, மற்றவர்கிட்ட போய் நான் கையேந்த முடியுமா, அல்லது நாம் தான் பொருள் திரட்ட முடியும், நான் தான் பொருள் ஈட்ட முடியுமா? என்ன, அதுவும் கிடைக்கும். பொருள் வேணுங்கிற பொருளும் கிடைக்கும். அதெல்லாம் தடை இருக்காது. வேண்டிய பொருள் கிடைக்கும். சிறந்த பண்புள்ள தொண்டர் அமைவார்கள், பண்புள்ள நண்பர் கிடைப்பார்கள். அது தடையே இருக்காது. வைராக்கியம் இருக்கும். எல்லாம் திருவருள் துணையா இருந்தா வைராக்கியம் இருக்கும், பொருள் இருக்கும், நல்ல நட்பு கிடைக்கும், நல்ல பண்புள்ள தொண்டர் அமைவார்கள். சுற்றுப்புற சூழ்நிலை, துர்நாற்றம் இல்லாத சுற்றுப்புற சூழ்நிலை அமையும். எல்லாம் அமையுதான். திருவருள் தான் வேணும். தயவு இருந்தால் நடக்கும்.
தயவு பெறுவதற்கு என்ன செய்யறதுனா இப்படி தினமும் இந்த மாதிரி பாராயணம் செய்ய வேண்டும். பாராயணம் செய்ய 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 எதெல்லாம் நமக்கு தவத்துக்கு தேவையோ, ஒரு நோன்பு அல்லது தவம், அந்த தவம் விரதம், நோன்பு தவம் விரதம் எல்லாம் ஒன்றுதான், வைராக்கியம் எல்லாம் அந்த எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அமையும். தவம் அந்த தவத்துக்குரிய அல்லது அந்த வாழ்க்கைக்கு தேவையான, இப்ப மனுஷன் தவம் செய்யணியா, காலையில 5 மணிக்கு எழுப்பி விடணும், 12 மணிக்கு வந்துவாங்க. நேற்றே சொன்னோம், 7 பேர் அச்சகந்துறை, முத்துசாமி, நல்லவாண்டு, ஜெயராம, மாசரமணி குடும்பத்தார்கள், இந்த இங்க வர்றார் காலையில் கிருஷ்ணசாமி, பழக்கடை கிருஷ்ணசாமி ஒரு பையர், அவர் பிள்ளைகள், கிட்டத்தட்ட 7 பேர் மாற்றி மாறி 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 ஏதோ இரவு 12 மணிக்கு எழுப்பிவிடுவாங்க. 12 மணிக்கு அதை தான் தூங்க முடியும். நான் அதுக்குள்ள தூங்கிட்டாதான் 9 மணிக்கு படுக்கணும். 12 மணிக்குள்ள இரவு 12 மணிக்கு எழுந்து விடிகிற மட்டும் தூங்கக்கூடாது. 5 மணிக்கு எல்லாம் வந்துடுவார் அச்சகந்துறை. அங்கே அச்சகந்துறை வந்து தண்ணி போட வந்துடுவார். முத்துசாமி 5:30 மணிக்கு டீ கொண்டாந்துருவார். இப்படி ஒவ்வொரு செயலும் செம்மையா இருந்துச்சு. என்னையா இவர்கள் என்ன காரணம், ஆரம்பத்தை என்னை பொறுத்து தெரியாது. ஆனா செம்மையா செய்தார். முன் செய்த நல்வினை பயன் அல்லது திருவருள் துணை. திருவருள் துணை இருந்தா இப்படி தொண்டர்களை சேர்த்து யாருக்கும் இந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி இவ்வளவு லகுவா எல்லாம் சரி முன்னே அருள் செய்திருக்கிறான். முன்னே செய்த புண்ணியம் அல்லது நான் செய்த பூஜை, அது தொண்டர்கள் செய்த பூஜை செய்தனால்தான் இந்த அளவுக்கு கட்டுப்பாடா ராத்திரி நேரத்தை வந்து எழுப்புறது, அதிகாலையில் வர்றது, டீ காலையில 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து போய் முத்துசாமி அவங்க அம்மா இருந்தது, முத்துசாமி பால் வாங்கி உடனே டீ போட்டு 5 மணிக்கு வந்துடுவார். இவ்வளவு கட்டுக்கோப்பா இருந்தது காரணம் தலைவன் ஆசி. ஆசான் அகத்தீசனை நந்தீசனையும் ஞானிகளை பூஜை செய்தனாலே இதெல்லாம் அந்த தபத்துக்கு தேவையான. ஏன்னா தபம்னா பட்டினி கிடக்கிறது இல்லை. இப்ப நாங்க பட்டினி கிடக்கிறோம்னா அது தேவையானதான். அதுக்குன்னு சொல்லி உடம்பை கொண்டுட மாட்டோம். உடம்பை கொள்ளுவது தபம் அல்ல. உடம்பையும் காப்பாற்றிக்கணும், உயிரையும் காப்பாற்றிக்கணும், சைவ உணவாகவும் இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, இப்ப வந்திருக்கீங்க ஏதோ வழிபாடு செஞ்சு போனா அது அடிப்படை. நேற்றே சொன்னோம், மூச்சு காற்றை பத்தி தான் பேசியிருக்கிறேன். மூச்சு காற்றை பத்தி பேசியிருக்கிறது. மூச்சு காற்று இயக்கம், கருவிகரணங்கள் இயக்கம், ஏன் நேரத்தில் வந்தது, ஏன் பசி வந்தது, அதுக்கு காரணம் என்ன, இதுல இருந்து எப்படி விடுபடுவது. இப்ப நான் வந்திருக்கோம்னா ஏதோ ஜாடா போற கும்பல் இல்லை. இது வந்திருக்கோம் அப்படியே பாக்குறோம், அப்படியே பேசிக்கிட்டு ஜாடா பாட்டுக்கு சுண்டல் வாங்கிட்டு போறது இல்லை. நம்ம எப்படி நடமாடிட்டு இருக்கோம், ஏன் வினாடி மாற்றம் அடையுது, ஏன் நேரத்தில் வருது, ஏன் சாகணும், சரியா, ஏன் சாகணுங்கிறது இருக்கட்டும். ஏன் எப்படி பிறந்தேன், ஏன் பிறந்தான், சரி பிறந்ததுக்கு காரணம் தெரியல, எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் காரணம் தெரியல. இந்த மாதிரி நரத்தடை வருது காரணம் தெரியல, நோய் வருது காரணம் தெரியல, சாவுறான் காரணமே தெரியல. இதுக்கு காரணம் என்ன? ஏன் ஆசான் இந்த நேரத்தை வத சொல்லியிருக்காரு? அதிகாலை 4 மணிக்கும் போது மன சாந்தம் இருக்கும். இந்த நேரத்துக்கு தொண்டர்கள் நீங்க கூப்பிட்டுருக்க நோக்கம் புரியுது எனக்கு. சரி நேரம் வந்துருச்சு, ஞான சித்திர காலம், அவரவர்கள் தெளிவடையணும், மன சாந்தம் உண்டாகணும். காரணம், பிறந்ததுக்கு காரணம், வாழ்வதற்கு காரணம், சாவதற்கு காரணம், என்ன காரணம்தான். இதிலிருந்து எப்படி விடுபடுவது நாம் அந்த அதிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டுமே. எல்லாம் தெரியுது, பிறப்பு தெரியுது, வாழ்வது தெரியுது, சாவது தெரியுது, விடுபடுவது இதிலிருந்து எப்படி விடுதலை ஆகிறதுன்னா சின்ன விஷயம் இல்லை. அதுக்காக அது பெரிய விஷயமும் இல்லை. அது அப்படி லேசா போகலாம், மெதுவா போகணும், மென்மையா அழட்டை, ரொம்பவும் கழட்ட உடம்பு போட்டு அழட்டை கூடாது. ஆஹா என்ன பசிட்டப்படக்கூடாது. ஒண்ணு வேணும், ஒரே வார்த்தை காலையில் எழுந்திரிக்கும் போது ஓ மாணிக்க வாசகா தாய்மான சாமிகளே, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா தாய்மான சாமிகளே, பட்டத்தாரையா, பத்திரகிரிநாதனே, திருஞான சம்பந்தர் அவர்களே, பதஞ்சலி முனிவா, அருணகிரிநாதா, நந்தீசா, கத்தீஸ்வரா, சர்க்குருநாதா, திருமுல தேவா, காலாங்கிநாதா, போகதேவா, கரூர் தேவா, புலிப்பாணி ஐயா, சட்டமுனி ஐயா, சண்டீசா, கரூர் தேவா, சிவவாக்கியர் ஐயா, கொங்கண மகரிஷியா, இடைகாட்டர் ஐயா, கோரக்க மகரிஷியா, ரோமரிஷி ஐயா, புச்சண்ட மகரிஷி ஐயா, தூர்வாசர் ஐயா. போதியா இது சொன்னா போதும், எல்லா மகானும் சூண்டுவான். இவ்வளோ வெறும் என்னையா வேணும்னா மன அமைதி வேண்டும், பொல்லாத கடன் சுமையிலிருந்து விடுபட வேண்டும், நோயும் நொடி எப்போ பார்த்தாலும் ஊசியும் மருந்தும் மாத்திரையுமாக இருக்கிறேன், அதிலிருந்து அடியன் விடுபட வேண்டும், உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், சாந்தம் இருக்க வேண்டும், நம் மனசின் நிம்மதி இருக்க வேண்டும், தொட்டு தொடங்க வேண்டும், தினமும் திருவடியை பூஜை செய்யணும்னா வேற இது சொன்னாவே போதும். உன் திருவடியை தினம் பூஜை செய்தால் வறுமையில்லா வாழ்வு வரும், செல்வம் பெருகும், உடல் ஆரோக்கியம் இருக்கும்,
குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். ஊசி மருந்துக்கு அங்கு வேலை இல்லை. அகீர் பகீர் என்று நடக்கும் சில இடத்தில். அது பெரிய கொடுமை. அது என்ன ஆகுதுன்னு வீட்டுக்கு போனா திருப்பி பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று வருதா அல்லது எங்க அடிபடுதான் அவ்வளோ அடிப்படை பிரச்சனைகள் விபத்துகள் நடக்கும். நம்ம வீட்டில் நல்லபடி நடக்கணும். நான் இப்போ எதுக்கு எப்போ கூடியிருக்கேன், அதிகாலை 3 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து இதுக்கு தன் கடமையை முடிச்சுக்கிட்டு இங்கே வந்து 4:30க்கெல்லாம் வர்றீங்கன்னு சொன்னால் அப்போ ஆர்வம் இருக்கு. அந்த எப்படியாவது ஜென்மத்தை கடத்தேற்றணும், ஏன்னா காட்சி பொருளாக இருக்கு. எப்படியா ஜென்மத்தை கடத்தேற்றணுங்கிற ஆர்வம் மீதியாக இருக்கு. எல்லாம் முன் செய்த நல்வினையின் காரணமாக வந்த ஆர்வங்கள். அதனால நீங்கெல்லாம் வந்திருக்கீங்க. இப்போ நான் வந்திருப்பது வெறும் ஜாடாவுக்கு மட்டுமல்ல, இதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்னடா அது அனவசியம் பேச நினைக்காதீங்க. ஒரு மனிதன் பிறந்தா எப்படி ஏன் வந்தான், ஏன் கவம் வந்தது, ஏன் சளி பிடிக்குது, ஏன் மலைச்சிக்கல் வந்தது, ஏன் பசி வந்தது, ஏன் மிகுதியா சிந்திக்கிறோம், ஏன் மற்றவங்களாம் குறை சொல்லிட்டு இருக்கிறோம், அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்குமே. இல்லை இல்லை, அவன் நல்லவர்கள் தான், என் வினைப்பயன் தான். எதை பார்த்தாலும் குறையாக தெரியுது. என்னுடைய என் வினைப்பயன், நான் செய்த பாவம், மனைவி மீது குறை, பிள்ளைகள் மீது குறை, அண்ணன் தம்பி மீது குறை, வேலை செய்வன் மீது குறை, அக்கத்து வீட்டுக்காரன் மீது குறை, பக்கத்து வீட்டுக்காரன் மீது குறை சொல்லுதல், நண்பன் மீது குறை சொல்லுதல், எதை பார்த்தாலும் குறை சொல்றவே இருந்துச்சுன்னா இது அவன் மேலேயே குறை இல்லையா, நீ செய்த உன்னுடைய பாவம். அவன் கூட பழகுறான், அவன் மேலே குறை காணுவான். சின்ன கூட்டம் இருந்தாலும் அது குறை காணுவான். இதெல்லாம் எதுக்கு பேசுறோம்னா, இங்கே வந்தீங்களே ஏதோ வழிபாடு பாராயணம் சின்ன பாட்டு போகாம இவர் என்னடா எதுவும் பேசிட்டு இருக்காருன்னு அது தலைவன் சொல்லியிருக்காரு. பேசிட்டு இருக்கிறேன் தேவைன்னா அப்ப தெரியும் எனக்கு இந்த மைக்கில் அப்படி சத்தம் போடும் அப்படின்னா நெட்டிக்குவேன். ஆக எதை பார்த்தாலும் குறையாகவே பார்ப்பான். அது என்ன செய்யணும், பாவத்தின் சின்னம். குறை உள்ளவன் இவன். அது சகஜம்தான் ஐயா. எதை பேசட்டுமே, என்ன நடக்குது பேசிட்டு போட்டுமே, ஏதோ அனுசரித்து போவோமே, பேசட்டுமே ஐயா. என்ன நட்டம் இப்ப நான் முழுங்கி ஒன்றும் உலகமா கவுந்து போகுது, என்ன முழுங்கிட வேணாம். இதே பேசிட்டு போட்டு அக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் அந்த பெண்ணுங்க இந்த பெண்கள் இப்படி பல பேர் பேசுனா பேசட்டுமே. பெண்கள் ரொம்ப அழுத்தமா இருப்பாங்க, அந்த மன வலிமை. சில பெண்கள் தான் அந்த தாங்க சக்தி இருக்காது. சில பெண் அப்படி அடக்கமா, அது அவங்களுடைய பெருமை, அது சொல்லவே முடியாது. ஒரு பக்கம் குழந்தை தொட்டி அழுதுகிட்டு இருக்கும், ஒரு குழந்தை அப்பதான் மலைச்சாலம் கழிச்சு வயிற்று போக்கு போயிட்டே இருக்கும். ஒரு பிள்ளை அழுவும், இது போய் மலை இது வயிற்று போயிட்டு இருக்கும். தனக்கு நோய், இப்படி பல பிரச்சனைகள். ஒரு பக்கம் குடிப்பழக்கம் உள்ள கணவன், இப்படி ஒரு முரண்பட்ட மாமியார், முரண்பட்ட நாத்தனார், இப்போல போட்டு அப்படியே கசக்கும். அப்படியே ஆசையாம இருந்து அந்த பிள்ளைக்கு அழுகின்ற தொட்டி இருக்க பிள்ளைக்கு பால் கொடுத்துக்கிட்டு, இந்த பிள்ளைக்கு மலைச்சாங்க கழுவிட்டு, இதையெல்லாம் தாங்கி கொள்றதுன்னா சாதாரண இல்லை, தாங்கும் சக்தி அந்த தெய்வாதான். அது தெய்வீகமான அறிவு அவங்ககிட்ட பெண்கிட்ட இருக்கும். அந்த அறிவெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு அவங்க பொறுமை என்ன. இது மாதிரி பேசிட்டுமே ஐயா, அது நாத்தனார் தானே பேசிட்டுமே, மாமியார் தானே பேசிட்டுமே, ஏன் இடம் தர்றேன், அதை பத்தி சிந்திச்சதானே உனக்கு மனசு வருது. பேசட்டும், ஏன்னா முழுங்கிடாளாவ பேசட்டும். இந்த பேசட்டுமே நம்மள என்ன முழுங்கிடுமாங்கிற இதயம் வருவதுக்கு தான் இங்க வந்து இருக்கிறான். அது வரணும், பேசட்டும், எதை பேசிட்டு போட்டோம். இதுக்காக நம்ம தளர்ச்சி அடையக்கூடாது, இதுக்காக எந்த முடிவும் எடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கதான் இங்க வந்து இருக்கிறான். அதுக்காக தான் வந்திருக்கமே தவிர பேசுறான். அதுக்கப்புறம் சொல்றேன். ஆக ஒவ்வொரு குணப்பண்புகளும் குணக்கேடுகளும் மன சாந்தம் வருவதற்கு என்ன காரணம், ஏன் மன அல்லல் பட வேண்டும், ஏன் தூங்குவதற்கு முன்னே மாத்திரை போடணும், மாத்திரை போடாம தூங்குவதற்கு என்ன வேண்டும், என்ன காரணம், ஏன் வறுமை வந்தது, ஏன் குறை காண்றோம், ஏன் மன அமைதி இல்லை, என்ன காரணம், ஏன் நோய் வந்தது, ஏன் பொல்லாத கடன் சும்மா வந்திருக்கு, வறுமை வந்திருக்கு, எல்லாம் போட்டு விட்டு இதெல்லாம் காரணத்தெல்லாம் நாங்க அப்படி லேசா சொல்லிட்டு போவோம். இது தெரியும், அதை நான் பிறகு சொல்றோம். ஆகவே இந்த வழிபாடு நான் மாதம் ஒரு முறை பேசுவதாக இருந்தார். ஆசான் தான் சொன்னார், பௌர்ணமி பேசினார். இப்ப வாரம் தினமும் பேசி வந்தோம். அப்புறம் மாதம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை பேசணும். இப்ப திட்ட நித்தமும் பேசி ஆகணும்னு. ஏன் என்னைய பேச பண்ண, எப்படி வாழணும், என்ன செய்தா நல்லபடி வாழலாம். மனித வாழ்க்கை கிடைக்கிற அற்புதமான வாழ்க்கை கிடைத்திருக்கிறியோ, மானுடைய பிறகு கிடைத்திருக்கு. இதுக்குள்ள அதி அற்புத சக்தி உள்ளே புதை உண்டு கிடக்கு. அந்த சக்தியை தட்டி எழுப்ப வேண்டும். அந்த அரும்பெரும் சக்தியை தட்டி எழுப்பதற்கு பயிற்சியா உணர்ச்சியா அற்புதமான சக்தி. சதகோடி சூரியனுக்கு ஒப்பான சுடர் ஒன்று இருக்கு, ஜோதி. அந்த அருட்பெரும் ஜோதியை தட்டி எழுப்ப வேண்டும்.
அதுக்கு உணர்ச்சியா பயிற்சியா? அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கணும். பயிற்சியும் வேண்டும். அப்புறம் உணர்ச்சி இருந்தாதானே பயிற்சி வரும். ஆக அந்த அது போன்ற ஒரு அரும்பெரும் சக்தியை, அந்த அற்புத சக்தியை, அமுத சொரூபத்தை, தேனின் இனிமையுள்ள அந்த தெய்வீகமானதை தட்டி எழுப்புவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுதான் என்னை இப்ப பேச வச்சிருக்காரு. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ இது தேவையில்லாம பேச நினைக்காதீங்க. நான் ராத்திரி 12 மணி 1 மணி 2 மணி முடிச்சு இருந்துட்டு விடியாம 3 மணி விடியாம நானும் 5:30 எந்திரிக்கிறவன். இப்ப எந்திரிச்சு பேசுறேங்கிறார். தொண்டர்கள் ஏதோ முன் செய்த நல்வினை காரணமாக ஆண்களும் பெண்களுமாக ஞானிகள் தொண்டு செய்திருப்பீர்கள். தொண்டு செய்தனால இப்ப வாய்ப்பை நான் உருவாக்கி ஆகணும். இப்ப வாய்ப்பை நான் சொல்லியே ஆகணும். சட்டம் எனக்கு. இப்ப நான் பேசலைன்னா அந்த ஒன்றும் செய்ய முடியாது. ஏதோ ஆன்மீகம் நினைச்சுக்கிட்டா ஏதோ ஊரா போறது வர்றது, அங்கம் வர்றது, அளவு குத்தி வர்றது, பால் குடம் எடுக்கிறது ஆன்மீகம் இல்லை. உணர்ச்சி தன் நிலை உயர வேண்டும், சிந்தனை உயர வேண்டும், எண்ணத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதுக்கு நாம கூடி இருக்கிறோம். ஆகவே நீங்கள்லாம் அன்பர் மூர் செல்லப்பட்டி அவர்கள் இன்று நேர்த்து சிவ புராணம் தொன்மையன் புராணம் தொன்மை சிவத்தின் தொன்மையை பற்றி பேசுவதாகும். சிவபுராணம் கீர்த்தி திரு அகவல். கீர்த்தி என்பது புகழ். புகழை நேற்று கடவுளின் புகழை பேசப்பட்டதாகும். புகழ் கடவுளின் புகழ் பெருமையை பேசப்பட்டதாகும். இன்று போற்றி போற்றி திரு அகவல். அப்பேற்பட்ட தொன்மையானவனும் ஆகிய சிவத்தின் பெருமையை, சிவம் என்றால் தொன்மை என்று அர்த்தம். வெகு தொன்மை, நீண்ட காலமாக அல்லது தொன்மை, பழம்பெரும் தலைவன், பழம்பெரும் பொருள் சிவம் என்று அதை முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சொன்னார். அடுத்து நேற்று கடவுளின் பெருமையை பேசப்பட்டது. கடவுளின் பெருமையை பேசப்பட்டு இப்போ திருவடியை போற்றி ஆசி பெறுதல் அர்த்தம். என்று போற்றி திரு அகவல். கடவுளை கீர்த்தியின் பெருமையை சொல்லுதல், அப்பேற்பட்ட கடவுளின் பெருமைக்குரிய கடவுளை போற்றி வணங்குதல், போற்றுதல் வணங்குதல், போற்றி வணங்குதல் என்று இன்று அவர் மோ செல்லப்பட்டி அவர்கள் அந்த பாடலை, அந்த ஆசான் மாணிக்க வாசகன் மனமூந்து அருளிய அந்த பாடலை படிக்கவும், நாம் அவர் அன்பர் படிப்பார், நாம் அது சொல்ல வேண்டும். இதெல்லாம் இப்படி சொல்லும்போது தலைவன் நம்மை பார்க்கிறார். அந்த பார்வை அவர் அருள் கொண்டு பார்ப்பார். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் இந்த பூஜையில் கலந்து கொண்டால் ஒரு ஆண்டு தவம் செய்வதற்கு ஒப்பான செயலாகும். சின்ன விஷயம் அல்ல, பெரிய இடம், பெரிய வாசகம், மணி வாசகம். அதனால ஒரு நாள் இந்த பூஜையில் பாராயணம் என்ற பூஜையில் கலந்து கொண்டால் ஓராண்டு தவம் செய்வதற்கு ஒப்பாகும். அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். இதோட இயல்பு இப்ப தெரியாது உங்களுக்கு, பிற்காலத்தில் தெரியும். ஓராண்டு இப்போதே தெரியும். போக 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 மன அமைதி உண்டாகும், விபத்து நடக்காது, அச்சம் இருக்காது, நிம்மதி இருக்கும், ரொம்ப சாந்தம் இருக்கு, செல்வம் பெருகும். ஆகவே அன்பர் மோர் செல்லப்பட்டி அவர்களை மகான் மாணிக்கவாசன் அருளிய இந்த போற்றி திரு அகவலை படிக்கும்படி கேட்டுக் கொடுக்கிறேன். உள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, இப்பொழுது இன்று போற்றி திரு அகவல் செய்தி வந்து போற்றி திரு அகவல் படிக்கப்பட்டது. கடவுளின் பெருமையை நன்கு அறிந்தவர். சர்க்கரை என்பதை விட சர்க்கரையை உண்பவனை சர்க்கரை என்று தெரிந்து கொண்டான். சர்க்கரை என்று சொல்பவனோட அதை சர்க்கரை சாப்பிடுகின்றவனே தெரியும். தேன் என்று சொல்வதை விட தேனை சாப்பிட்டவனுக்கு தெரியாது. அவர்கள் எல்லாம் தினமும் உருகி தியானம் செய்ததனால் ஒரு மனிதன் கடவுள் அடைய வேண்டும் என்றால் ஒரு ஜென்மத்தால் முடியாது, பல ஜென்மங்கள் புண்ணியம் சேர்க்க வேண்டும். பல ஜென்மங்கள் புண்ணியம் சேர்ந்தாதான் இங்கே வந்திருக்க முடியும். சின்ன விஷயம் அல்ல. இப்போ ஓங்காரக்குடியில் அகத்திய சன்மாத சங்கத்தில் சார்ந்திருந்த தொண்டு செய்யணும் என்றால் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. பல ஜென்மங்களிலே பல ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், தாய்மன சாமிகள், பட்னத்தாறு, பத்திரகிரி, அருணகிரி இவர்களெல்லாம் அவரோட தொண்டு செய்திருந்தாதான் இங்கே சார்ந்திருக்க முடியும். அது பெரிய ஒரு இடம் அல்லவா. இது வெறும் வாரம் எல்லாம் இருக்காது. பொருளாதாரத்தை கண்டு மயங்க மாட்டோம், அது புரிஞ்சுக்க முடியாது. பொருளாதாரத்தை கண்டு மயங்காத ஒரு தலைமை இது. அது கோடிக்கணக்காக குவிந்த போதிலும் சரி, குப்பை என்று நினைக்கின்ற பக்குவம் எங்களுக்கு. கோடிக்கணக்கான பொருள் குவிந்த போதிலும் குப்பை என்று நினைக்கும் பக்குவங்களுக்கு உண்டு. இது தலைவன் கொடுத்தது. எது இந்த ஜென்மத்தை வந்ததா? அதை மனிதன் தான் அலைவான் காசுன.
அது ஏன் கடவுள் கொடுத்தா அன்னதானத்துக்குன்னு போறோம். நான் அது இருப்பு வச்சுக்க மாட்டான். இப்ப தவறு பெரிய பெரிய கட்டடம் கட்டிட்டு இருக்கிறோம்னா திரும்பியோட பார்க்கணும். நான் போயிட்டே இருப்போம். சிந்திக்கவே மாட்டான். தவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க போயிட்டு இருப்போம். அது எப்போ அதை தலைவன் கட்டலைன்னா எங்க இப்ப இதோட இது மாதிரி தினம் பேச வேண்டிய நாங்களே விரும்ப நினைக்கல. நம்ம வார மாசம் ஒருத்தரம் பேசுவோம். இப்ப அசனே பேசப்பா, சமுதாயத்தை தெரியணும்ல. நிறைய சமுதாயத்தை தெரியணும். அவர்களுக்கு என்ன எப்படி செயல்படணும், எப்படி ஏன் இருக்கோம், என்ன செய்தால் என்னத்தை கடை தேட்டலாம் தொண்டருக்கு சொல்லணும். இல்லைன்னா அது பாவம் சொல்லிட்டு ஆசானே இறங்கி இருக்காரு. தத்துவாதீதம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருப்பா அந்த சோடியில. தத்துவாதீதம், அதீதம்னா மேலான தத்துவத்தின் மேலான தன்மையை சொல்ல வேண்டும். அது என்ன அவ்வளோ கடினம்தான். தத்துவம் என்பது ரொம்ப 96 தத்துவத்தையும் வகுத்து சொல்ல முடியாது. நாங்க அப்படியும் படிக்க வேண்டியதில்லை. இப்ப இந்த நூல் படித்ததே இல்லை. திருவாசகம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது கொஞ்சம் கடினமா இருக்கணும். ஆரம்ப காலத்து எங்களுக்குலாம் படிப்பு இல்லாதனால அதை எழுத்து கூட்டி படிக்க முடியாது. நான் ரொம்ப லெகுவா தான் படிச்சு பார்த்துருக்கோம். அதெல்லாம் இப்போ அது திருக்குறளை படிக்க ஆரம்பிச்சோம். அதுலேருந்து அதிலேயே நாட்டம் வந்துடுச்சு. திருவாசகம் லேசா 1-2 படிச்சிருப்போம். படிப்பு இல்லாதனால அதுல நாட்டம் இல்லை, படிச்சதும் இல்லை. சத்தியமா சொல்றேன், இந்த தெரியவே தெரியாது. திருவாசகம் 4-5 கவியை படிச்சிருப்போம். அங்கே கொஞ்சம் படிச்சிருப்போம். தவிர இப்படி முறையோடு படிச்சது இல்லை. அதை படிக்கும்போது நாங்களே அவர் சொல்றாரு, எனக்கு புரியல. அது நான் படிச்சிருந்தா தெரியும். நானும் வாய் அசைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு புரியுது, சொல்ல முடியல. அதை படிக்காதனால இப்ப கொஞ்சம் பார்வை கம்மியா இருக்குது. எனக்கு இந்த பார்வை காலமும் வந்துகிட்டு இருக்கு. தலைவன் நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறான். அநேகமான 1 வருஷம் 2 வருஷத்துல அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். ஆக அது இருக்கட்டும். இப்ப பார்வையெல்லாம் இல்லை. அப்ப அந்த இது எனக்கு படிக்க, நான் ஆரம்ப காலத்து படிக்காதனால அது சாரம் எனக்கு தெரியாதனால இதை சொல்றேன். சட்டம் இப்படி சொல்றாங்க, நானும் சொல்றேன். குற்றம் இல்லை, இதனால ஒரு பெரிய குற்றம் இல்லை. பூராவும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும்ல. தத்துவம் அதீதமான மேலான ஒன்று எதுன்னு கேட்டான், மாணிக்க வாசகா நீங்களாம் பெரியவங்க ஐயா, எனக்கும் கருணை காட்டையா போதும். இதுதான் கல்வி எல்லாம். திருவாசகம் மற்ற எல்லாம் படிதான். மாணிக்க வாசகா நீ எல்லாம் பெரிய மகான் ஐயா, நீங்க எதையும் செய்யும் ஆற்றல் பெற்றவர்கள், அடியார்களுடைய வினை தீர்ப்பவர்கள். அடியார்கள் எத்தனை பாவம் செய்தாலும் சரி, பாவத்தை நீக்கி அவர்களுக்கும் ஞானம் பெற அருள் செய்யக்கூடிய மேருவே, நரகதை சுடரே, ஜோதி சுடரோனே என்று கேட்டா, அப்படியா யார் அவன் இப்படியெல்லாம் சொல்ற அளவுக்கு மருந்தே, மரகதை சுடரே, தேனே தெளிவே, திகட்டாத தெல்லமுதே, தீஞ்சுவைப்பாகவே, அருளமுதே, அன்பே, அளவில்லா சித்தியே, பெருந்தகையானே, பேராற்றலே, மனமூந்து எனக்கு அருளை வேண்டும் மாணிக்க வாசகனா போகுது. அதான் தத்துவம். இதான் தத்துவம், இதான் பாடல், இதுவே பாராயணம், இதுவே பூஜை, இதுவே மலர அள்ளி கொட்டுறது தான். இதுதான் சொல்லணும். ஏன் இது நீ சொல்ல வச்ச, தினமும் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு சொன்னாதான் தெரியும் எப்படி தலைவன் இருக்கிறான், எப்படி எல்லாம் கேட்கணும். நான் ஆசான் சுப்பிரமணிய அகத்திய கேட்பேன். தேனே தெளிவே, திகட்டாத தெல்லமுதே, தீஞ்சுவை பாக்குவே, அருளே, அருள்நிதியே, அருளமுதே, அருட்பெருஞ்சோதியே, அளவில்லா சித்தியே, அன்பின் வடிவமே, ஆனந்தமே, என்னை ஏற்று அருள் செய்யணும். நாயினும் கடையனாகிய என்னையும் பொருட்டாக மதித்து எனக்கு அருள் செய்வேன்னு கேட்கறதான் தத்துவம். நாயினும் கடையன் என்னையும் பொருட்டாக மதித்து அருள் செய்வன்னு நினைப்பதான் கல்வி. நாயினும் கடையன் என்னையும் ஒரு பார்வையை பார்த்து அந்த அருள் கண்ணை, அந்த பார்வை, அந்த கனிவு கொண்டு நீ அந்த அன்போடு என்னை பார்க்க வேண்டும், அன்போடும் அருளோடும் கனிவோடு என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லுவதுதான் கல்வி. என்னையும் பொருட்டாக வைத்து அருள் செய்ய வேண்டும் என்பதுதான் தத்துவம். எனக்கும் அருள் செய்ய வேண்டும் ஐயா. பெரியோர்களே, நீங்கள் எல்லாம் எதையும் செய்யும் வல்லமை உள்ளவர்கள். என் பாவத்தை பொடியாக்கும் பெரும் ஆற்றல் உண்டு. எனக்கும் அருள் செய்ய வேண்டும் என்பதை கல்வி. என்னையும் பொருட்டாக மதித்து நாயினும் கடையனாகி என்னையும் திருவடிக்கு அர்ப்பணம் செய்கிறேன். திருவடி அர்ப்பணம் செய்வதற்கு நீரே அருள் செய்ய வேண்டும். உன் திருவடியை பூஜை செய்வதற்கு எனக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் உன் நாமத்தை சொல்லுவதற்கு பாக்கியம் கிடைத்திருக்கு. உன் திருவடியை பூஜை செய்யும் பாக்கியம் கிடைத்திருக்கு. அதுவே அந்த அளவுக்கு நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். உன் நாமத்தை சொல்லவே தகுதி இல்லாதவன், அந்த தகுதி இல்லாதவன் தான். இருந்தாலும் எனக்கு எத்தனையோ பாவிகளும் திருவடியை பற்றி பூஜை செய்திருக்கிறான். என்னையும் ஏற்று அருள் செய்ய வேண்டும் என்று கேட்பதே கல்வி. எனக்கும் அருள் செய்ய வேண்டும் சொல்வதே யோகம். அதுவே நீதி, அதுவே பண்பு, அதுவே பயிற்சின்னா. இப்ப இதை அனுபவத்தை சொல்றேன். இப்ப இதுக்கு சொன்னான் தலைவன் சொல்றான். சரி சொல்லு பாப்பு, எல்லாம் பிள்ளைங்க பொழைச்சிக்கிட்டோம்.
ஆன்மீகவாதிகள் ஆன்மீக பிள்ளைகள் பிழைத்துக் கொள்ளட்டும். தொண்டு செய்திருக்கிறார். 24 வருஷம் தொண்டு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ வர 17/9 வந்தா 24 வருஷம் எல்லாம் இரவு பகல் பாராது தொண்டு செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதல், அவங்க கடை திறனும் சொல்ல வேணும்னு வந்திருக்கிறோம். இது சொல்றோம். தினம் உங்க ஆர்வத்தை பொறுத்து எனக்கு தெரியும். நீங்க தெரியும், எனக்கு அந்த உண்மை தெரியும், அந்த ரகசியம் தெரியும். ஆகவே இந்த காலகட்டத்தில் அவர்கள் ஜென்மத்தை கிடைத்தேற்றிக் கொள்வதற்குரிய வாய்ப்பு கிடைத்திருக்கு. ஆசான வகுத்து தந்திருக்கிறான். தினம் கலந்து கொள்வோம். இந்த போட்டி திறக்க நாளைக்கு உபதேசம், அது அருள் அணுகுண்டு உபதேசம் என்பது அருள் அணுகுண்டு. அதை படிக்கணும், சின்ன விஷயம் இல்லை. திருமந்திரத்துல 8000 பாடல் பாடியிருக்கார். அவர் தனி நூல். அது திருமந்திரம் 8000, திருமந்திரம் 3000, திருமந்திரம் 300, திருமந்திரம் 30. மூலனோரை செய்த 3000 தமிழ், மூலனோரை செய்து 300 மந்திரம், மூலன் உபதேசித்த 3000 தமிழ். இப்போ 3000, 300, 30. நாளைக்கு போகிறது 30 பாடல், 30 அருள் அணுகுண்டு. அப்பேற்பட்ட பாடல். முடிந்தா விரும்பினா உங்களுக்கு ஆசான் துணை உண்டு. ஏதோ ஒரு சிலர் கவிக்கு மட்டும் சொல்லலாம், சிலருக்கு உரை காண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அது அவங்க மனசில வச்சுக்கணும். ஆகவே அன்பர்கள் ஒரு நாள் இந்த மாதிரி வழிபாட்டில் கலந்து கொள்கின்றவர்கள் செய்த பாவமெல்லாம் பொடி பொடியாகும். பாவம் தானையா வருமே, பிரச்சனைகள் வருமே, நோய் பிரச்சனைகள், போராட்டம், குடும்பத்தில் அமைதியின்மை, பிள்ளைகளுக்கு நோய், மனைவிக்கு நோய், கணவனுக்கு நோய், அண்ணன் தம்பி பிரச்சனை, போலீஸ் கேஸு பிரச்சனைகள், அப்பா வழக்கு தொடக்கிறது. நம்ம சும்மா இருந்தாலும் மற்றவன் தேவையில்லாம கேஸ் போடுவான். நம்ம சும்மா இருந்தாலும் போலீஸுக்கு கேஸ் கொடுப்பான். நம்மளை போட்டு பிச்சு தின்னுடுவான். ஒவ்வொரு நாளும் நம்ம வள்ளல் படுறது அது கலிகாலம். இது அப்படியே மக்கள் அப்படியே துடிக்கிறான். வெளியே தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாவோட பேச மாட்டேங்கிறான். எல்லாம் கருணாகம் பார்க்காது. கருணாகம் போல் சீறிக்கொள்வார்கள். இந்த காலத்துல கருணாகம் போல் சீறிக்கொள்வார்னாரு. ஆபீஸ்ல பார்த்தா ஒருத்தனுக்கு ஒருத்தன் முரணுமா. மற்ற வியாபார கடையில பார்த்தாலும் பிரச்சனைகள், நண்பர்கள் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், தாய்க்கும் மகளுக்கும் பிரச்சனையும், மகனுக்கும் தந்தைக்கும் பிரச்சனை, அக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, எதை எடுத்தாலும் பிரச்சனை இருக்கிற இந்த நேரத்துல நாம 150, 200 பேர் உட்கார்ந்து ஆசான் மாணிக்கவாசன் சொன்ன அந்த அற்புதமான அருள் மடை, அந்த அருள் தேன், அந்த தேனை இப்போ நாம் அருள் தேன் அதை நாம சுவைச்சிருக்கிறோம். இந்த மருந்து, இந்த தேன், மற்ற தேன் நோய் தீர்க்கும். இந்த தேன் பிறவி பிணியை தீர்க்கும். அது உடல் பிணியை தீர்க்கும். திருவாசகம் என்ற தேன் பிறவி, மற்ற தேன் நோய், உடல் நோய் தான் தீரும். இது திருவாசகம் பிறவி பிணிக்கு மருந்தாயிருக்கும். ஆகவே அடுத்து நாளை அன்பர்கள் திருமந்திர உபதேச பகுதி இருக்கு. அதை காதாலைக்க எல்லாமே நாளைக்கு பெரியவங்களோட அவங்க உபதேச நூல் தான் நினைக்கிறோம். ஆமா, உபதேச நூல். அதை படிக்கும்போது நாமும் 30 பாடல் தான் அதை படித்து, இது அணியில இருக்குது அருட்பெருஞ்சோதி அகவல் 2 மணி நேரம் ஆகும். தடையில்லை, அப்படியே உட்கார்ந்து இருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யறோம், அது படித்தா நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் முற்றுவதுன்னு தான் அர்த்தம். முடிந்த அளவு 2 மணி நேரம், 2 மணி நேரம் சின்ன விஷயம் இல்லை. உட்கார்ந்து கேட்டால் ஆன்மாவுக்கு ஆன்மா ஆக்கம் பெறும். ஆன்மா ஆக்கம் பெற்ற அறிவு தெளிவாகும். அறிவு தெளிவானாக்கா நம்ம யார், ஏன் வந்தோம் என்ற தெளிவு வரும். அந்த தெளிவு வந்தால் ஆன்மாவை வசப்படுத்தக்கூடிய அறிவு வரும். ஆன்மா வசப்படுதல் என்பதே மன வசப்படுதல். ஆன்மா வசப்படுதல் என்பது மன வசப்படும். ஆன்மா பற்றி இருந்தாவே மனசை பற்றி தெரியும். அப்போ ஆன்மா வசப்பட்டா அறிவு, அந்த மனம் அப்படியா, மனம் ஒடுங்கிட்டா அது பேச்சே இல்லை. மரணமில்லா பெருவாழ்வார். மனம் ஒடுங்குச்சா, மூச்சு காட்டு பொறுமத்தை ஒடுங்குச்சான்னா, மூச்சு காட்டு பொறுமத்தை ஒடுங்கிட்டாவே ஐம்பூதமும் ஒடுங்கிடுச்சுன்னு அர்த்தம். அது பெரிய தத்துவம். எல்லாம் பேசணும்னு இருக்குது, காலம் இருக்குது. இப்போ ரொம்ப நேரம் உங்களை தாமதிச்சு உட்கார முடியாது. ஆகவே இந்த இடத்த தினமும் இந்த மண்ணை மிதிச்சாவே போதும், அது பல கோடி ஜென்மத்தை செய்த பாவங்கள்லாம் பொடிபட்டு போகும் என்று சொல்லி கலந்து கொள்கின்ற ஆண்கள் பெண்களுக்கும் எல்லாமல்ல ஆசான் மாணிக்கவாசகன் ஆசியும்
ஆசான் திருஞான சம்பந்தர் ஆசியும், திருமலை தேவன் ஆசியும், ராமலிங்க சாமிகள் ஆசியும் உங்களுக்கு இருக்க வேண்டும் சொல்லி நீங்கள் மேற்கொள்ளுகின்ற காரியங்கள் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடி நடக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டும், தொட்டு தொடங்க வேண்டும், நீடி ஆயுள் பெற வேண்டும். நான் பெற்ற இந்த உண்மையை நான் வாசி வசப்பட்டவன் புரிந்து கொள்ள வேண்டும். மூச்சு காற்றை அறிந்து புருவமத்தை செலுத்தி வைத்திருக்கிறேன். செலுத்தி அதோட இயக்கத்தை நன்கு ஆசான் ஆசியில் இருக்கிறேன். அந்த வாய்ப்பு கிடைத்தாதான் அது கல்வி சொல்லிமன்னு சொல்லுவான். புருவமத்தை காத்து ஒடுங்குவதே கல்வி, புருவமத்தை காத்து ஒடுங்குவதே சரிகை, புருவமத்தை காத்து ஒடுங்குவதே கிரிகை, புருவமத்தை காத்து ஒடுங்குவதே யோகம், புருவமத்தை காத்து ஒடுங்குவதே ஞானம். அது பல கோடி பெருமைப்பட்டம் சொல்லுவான். மூச்சு ஒடுங்கினாலே போதும், அதுக்கப்புறம் அதுக்கு ஈடே இல்லை. இந்த வாய்ப்பு நீங்கள் பெறணும் என்பதற்காக தான் ஆசான் அகத்தீசன் இப்படி ஒரு வாய்ப்பு உருவாக்கி தந்திருக்கிறாரு. நீங்களும் நித்தம் பூஜை செய்து இந்த பூஜையில் கலந்து கொண்டு எல்லா வளமும் நலமும் பெற்று நான் அறிந்த உண்மையை பெற்ற லாபத்தை நீங்களும் பெற வேண்டும், எல்லா வளமும் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அகத்திய சன்மார்க்க சங்கத்தில் தொண்டு செய்கிற பாக்கியம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் மேற்கொள்கின்ற காரியங்கள் ஞானமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, தடையில்லாமல் நடக்கும் என்பது உறுதி, தடையில்லாமல் நடக்கும் என்பது சத்தியம் சொல்லி இந்த நிகழ்ச்சிகள் சில சந்தர்ப்பத்திலே நேரம் கூடும் குறையும். அதுக்காக சோர்வடையாமல் வந்து கலந்து கொண்டு ஆசி பெற வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். வணக்கம்.